இதோ இங்கே வீற்றிருக்கிறார். எல்லா ஸ்தலங்களிலும் இவரை தரிசித்த பிறகே உற்சவர், மூலவர், சுற்று தேவதைகளை தரிசிப்பர். விநாயகர் சிவசக்தியால் உருவாக்கப்பட்டவர். மண்ணால் ஓர் உருவம் செய்து அதற்கு உயிர் வரப்பெற்று சிவபெருமானின் கோபத்திற்கு ஆளாகி தலை துண்டிக்கப்பட்டது. கோபம் கொண்ட அன்னை வட திசையில் யார் தலை தெரிந்தாலும் உடனே கொய்து வர ஆணையிட்டார். யானை தலையை பெற்று ஆனை முகன் என பெயர் பெற்றார். ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தில் வரும் விநாயகர் ஸ்துதி. சதாபால ரூபாபி விக்னாத்ரிஹந்திரி மகாதந்தி வக்த்ராபி பாஞ்சஸ்யமான்ய விதிந்திராதி மிக்யா கணேசாபிதாமே விதத்தாம்ஸ்தியம் காபி கல்யாணமுதயே. ஹரி ஓம். இவர் விநாயகரின் தம்பி சுப்பிரமணியர். தேவர்களை காத்து அசுர கூட்டத்தை அழிக்க சிவபெருமானின் ஒளிப்பிளம்பில் தோன்றியவர். 6 குழந்தைகளாக உருவாகி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு சிவசக்தியால் ஒன்றாக்கப்பட்டவர். வேலும் மயிலும் துணை நிற்க பக்தர்களின் துயர் துடைக்கும் அருமருந்தானவர். இதோ இங்கே கோமதி அம்பாளின் வலப்புறம் சௌபாக்கிய விநாயகரும் இடப்புறம் பழனி ஆண்டவரும் வீற்றிருக்கும் திருக்கோலம். சுப்பிரமணிய புஜங்கம். புரன் மந்த ஹாசை சகம் சானி சஞ்சட்கடாக்ஷ வலிபிருங்க ஜங்கோஜ்வலானி சுதாஸ்யந்தி பிம்பாதராணி ச சுனோ தவாலோகயே ஷண்முகாம் போருகானி. நன்றி. ஞானமும் செல்வமும் நிறைந்த தலமாக விளங்குவது இந்த சங்கரன் கோவில் திருத்தலம் ஆகும். இத்திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடியவர் சங்கரலிங்க சுவாமி. இவருக்கு சங்கரமூர்த்தி, வாராசிநாதர், வைத்தியநாதர், சீராசைநாதர், உன்னைவனநாதர், வன்மீகநாதர், கூழையாண்டி ஆகிய பெயர்களும் உண்டு. இங்குள்ள பஞ்சநாக சிலைகள் மீது பாலபிஷேகம் செய்தால் நாகதோஷம் விலகும். சங்கரன் கோவில் தலத்தில் வழிபட்டால் ஒற்றுமை குணம் உண்டாகும். நானே பெரியவன் என்ற மமதை எண்ணம் நீங்கும். சங்கரலிங்க பெருமானின் மற்றொரு சிறப்பு, ஆண்டுதோறும் செப்டம்பர், மார்ச் மாதங்களில் 21, 22, 23 ஆகிய 3 நாட்களும் சூரிய ஒளி லிங்கத்தின் வலப்புறமாக துவங்கி சிறிது சிறிதாக நகர்ந்து சிவலிங்க திருமேனி முழுவதுமாக வியாபிக்கும். வாழ்வில் ஒரு முறையேனும் இத்தலத்தில் உள்ள இறைவனை தரிசித்து பிறவி பயனை அடைய வேண்டிய அற்புத திருத்தலம் இத்தலமாகும். நன்றி. ஹரியும் ஹரனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த சிவபெருமானும் திருமாலும் இணைந்து சங்கர நாராயணராக காட்சியளிக்கும் திருத்தலம் சங்கரன் கோவில். திருமேனியின் வலபாகத்தில் சிவனாரும் இடபாகத்தில் திருமாலும் ஒரு சேர அமைந்து சங்கர நாராயணராக காட்சியளிக்கிறார். இந்த சன்னதியில் காலை பூஜையில் துளசி தீர்த்தமும் மற்ற நேரங்களில் விபூதி பிரசாதமும் வழங்கப்படுகின்றன. எந்த ஒரு சிவாலயத்திலும் இல்லாத வகையில் திருத்தலத்தில் மட்டுமே சொர்க்க வாசல் காணப்படுகிறது. சிவாலயங்களில் ஓதுவார்கள் திருமுறை விண்ணப்பம் செய்வது வழக்கம். இத்திருத்தலத்தில் ஸ்ரீ சங்கர நாராயணர் சன்னதியில் ஓதுவார் மூர்த்திகளால் திவ்ய பிரபந்தமும் பாடப்படுவது மற்றும் ஒரு சிறப்பு. இந்த சன்னதியை வணங்குவதே நாம் செய்த பெரும் பாக்கியமாகும். கட்டப்பட்டது. சங்கரலிங்க சுவாமிக்கு வன்மீகநாதர் என்ற பெயரும் உண்டு. வன்மீகம் என்றால் புற்று. புற்றிலிருந்து தோன்றியதால் இறைவனுக்கு வன்மீகநாதர் என்ற பெயர் உண்டாயிற்று. சங்கரலிங்க சுவாமியின் தேவியாகிய ரோமலியம்மையின் திருவருள் விளக்கமே இக்கோயிலின் மேன்மைக்கு மற்றொரு முக்கிய காரணம். ரோமலி என்றால் செல்வத்தின் களஞ்சியம் என்பது பொருள். ரோமலியம்மையின் திருவருள் விளக்கமே இக்கோயிலின் மேன்மைக்கு மற்றொரு முக்கிய காரணம். ரோமலியம்மையின் திருவுருவம் கல்மனதையும் கரைக்கும் பேரழகு வாய்ந்தது. இந்த திருமண கோலத்தை பார்ப்பவர்க்கு திருமணம் கைகூடும், உத்திர பேர் கிடைக்கும், தர்ம சிந்தனைகள் உருவாகும்.
தத்துவமாகும். வாழ்வில் எப்போதும் எல்லா நிலையிலும் மேன்மையோடு வாழ்வார் என்பதே இந்த திருமண கோலத்தின் தத்துவமாகும். பெருமையையும் செல்வாக்கையும் மிகுந்த இறைவன் சங்கரலிங்க சுவாமி, இறைவி கோமதியம்மன் என்ற ஆவடியம்மனின் அருளால் அனைத்து வளங்களையும் பெற்று மன நிறைவோடு வாழ்வோம். சங்கரலிங்கனார் கோமதியம்மன் திருவடிகளே சரணம். கௌரி கல்யாண வைபோகமே, கோமதி அம்பாள் கல்யாண வைபோகமே, சங்கரலிங்காய வைபோகமே, கொத்தோடு வாழ மரம் கொண்டு வந்து நிறுத்தி கோபான பந்தலுக்கு மேல் கட்டு கட்டி உச்சுதமாய் பந்தலிலே உயர்ந்த சிம்மாசனத்தில் உமையுடனே சங்கரனும் உல்லாசமாய் இருந்தார். கோமதி அம்பாள் கல்யாண வைபோகமே, சங்கரலிங்காய வைபோகமே, வைபோகமே, வைபோகமே. நமக. அனைவருக்கும் என் இனிய மாலை நமஸ்காரம். தீபத் ஜோதி பரஞ்சோதிகி, தீபத் ஜோதி ஜனார்தனக, தீபோ ஹரதுமே பாவம், தீபத் ஜோதி நமோஸ்துதே. எந்த ஒரு சுப காரியங்களை ஆரம்பிக்கும் முன் நாம் இறைவனை பிரார்த்தித்து விளக்கேற்றி வழிபடுவது நமது மரபு. அந்த வகையில் இன்று 24ஆம் ஆண்டு பாலவாணி நிறைவு விழாவினை தீபமேற்றி தொடங்கி வைக்குமாறு நமது மரியாதைக்குரிய சேர்மன் அவர்களது துணைவியாரை அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். கோமதி தாயே எம்மை காத்தருள்வாயே, தாபங்கள் நீக்கும் தாயே தயை புரிந்திடும் வேளை. கோமதி தாயே எம்மை காத்தருள்வாயே, சங்கரன் கோவிலில் வாழும் தயாபரியே, சங்கரன் கோவிலில் வாழும் தயாபரியே, சங்கடங்கள் தீர்க்க சடுதியில் வருவாயே. ஹரியும் சிவனும் ஒன்றே அகிலம் அறிய வேண்டி ஆடியில் தவம் இருந்து அருண்காட்சி கண்டவளே, மருந்தொன்றும் வேண்டாம் புற்று மண்ணொன்றே போதும் என்றாய், உரிய நேரத்தில் ஓடி வந்தனை காத்திடம்மா. கோமதி தாயே எம்மை காத்தருள்வாயே. வரவேற்புரை. விபதி தைரியம் அதாப்யுதே க்ஷமா, சதசி வாக்படுதா யுதி விக்ரமக, யசஷி ஷாபிருஷிர் யசனம் ஸ்ருதௌ, பிரகிருதி சித்தம் இதம் ஹி மகாத்மனாம் என்று நீதி சதகத்தில் ஒரு சுபாஷிதம் உண்டு. இதன் அர்த்தம் மன அமைதி, பொறுமை, சபையில் பேசும் திறமை, வீரம், நல்ல பெயரை வெல்ல வேண்டும் என்ற ஆர்வம், வேதம் முதலிய வித்யைகளில் அதிக ஆர்வம். இத்தகைய நற்பண்புகள் அனைத்தும் ஒருங்கே பெற்றவராம் நம் குருபக்தமணி ஐயா அவர்களை மனதார தியானித்து எனது வரவேற்புரையை தொடங்குகிறேன். கேயம் கீதா நாம சகஸ்ரம், தேயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம், நேயம் சஞ்சன சங்கே சித்தம், தேயம் தீன ஜனாயச்ச வித்தம் என்று ஆதிசங்கரர் பகவத்பாதால் இயற்றிய பஜகோவிந்தத்திலிருந்து ஒரு ஸ்லோகம். இதன் அர்த்தம் என்னவென்றால், கீதையையும் சகஸ்ரநாமத்தையும் தவறாமல் பாராயணம் செய்பவர், விஷ்ணுவை இதயத்தில் தியானிப்பவர், உன்னதமானவர்களுடனும் உயர்ந்த சிந்தனை உள்ளவருடனும் இருப்பதில் மகிழ்ச்சி அடைபவர், செல்வத்தை ஏழை எளியோருக்கு தானம் செய்பவர். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் அனைத்தும் ஒரு சேர அமையப் பெற்ற எம் பள்ளி தாளாளர் அம்மா அவர்களின் அருளாசியை வேண்டுகிறேன். எளிமைக்கும் அன்புக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குபவரும், குருபக்தமணி வாரிசாகவும், தாயை போற்றும் தயாளனாகவும்,
ராம்கோ சார்ந்த அனைத்து துறைகளிலும் சிறந்த வல்லுநர்களை கொண்டு சிறப்பாக செயலாற்றி வருவதோடு ஆன்மீகத் துறையிலும் சேவை செய்து வரும் நம் ராம்கோ நிறுவனங்களின் சேர்மன் ஐயா அவர்களையும், மேலும் தூய்மை பாரதத்திற்கு ஈடாக நம் ராஜை மாநகரை தூய்மையானதாகவும் பசுமையானதாகவும் மாற்றங்கள் செய்ய முனைப்போடு செயலாற்றி வரும் நம் சேர்மன் அவர்களின் துணைவியார் அவர்களையும் இத்தருணத்தில் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம் பள்ளி தாளாளர் அம்மா அவர்களுடன் இணைந்து மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக தக்க ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கி உடனுக்குடன் செயலாற்றி வரும் நமது சகோதர பள்ளி தாளாளர் ஐயா அவர்களை இத்தருணத்தில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ராமராஜ் சர்ஜிக்கல் காட்டன் மில்ஸ் இயக்குனர் திரு ராம்குமார் ராஜா அவர்களை இத்தருணத்தில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நமது ராம்கோ குழும உறுப்பினர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நம் கல்வி தர்ம ஸ்தாபனத்தின் நிர்வாக முதன்மை அதிகாரி திரு கிரிதரன் அவர்களையும் பொது மேலாளர் திரு கூடலிங்கம் அவர்களையும் இவ்விழாவிற்கு பல்வேறு உதவிகளை எங்களுக்கு வழங்கும் சாஸ்திர பிரதிஷ்டாவின் இணை துணைத் தலைவர் திரு ராஜ்குமார் அவர்களையும் இத்தருணத்தில் வருக வருக என வரவேற்கிறேன். மாணவர்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் செயல்படும் அனைத்து கல்வி நிறுவனங்களின் முதல்வர்கள், இருபால் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள ஆன்றோர் பெருமக்கள், பெற்றோர்கள் மற்றும் நம் மாணவ செல்வங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போது பாலவாணியை பற்றி ஒரு சிறு அறிக்கை. வேத பாரம்பரியத்தின் ஆழ்ந்த கருத்துக்களை புதுமையான ஆற்றலோடு கற்பிப்பதன் மூலம் நமது வேதங்கள், வேத இலக்கியங்கள் மற்றும் சமய கலாச்சாரங்கள் ஆகியவற்றை பற்றிய ஆழ்ந்த அறிவை அளிக்க வல்ல ஒரு மூல ஆதாரமாக இந்த வேத பாரம்பரிய கல்வி திட்டம் விளங்குகிறது. குழந்தைகள் ஒழுக்கம், வாய்மை போன்ற நல்ல பண்புகளையும் லட்சியங்களையும் புராணங்கள் மற்றும் இதிகாசங்கள் மூலமாக கற்றுக்கொள்கிறார்கள். ஒருவரின் வாழ்க்கை தரத்தை நிர்ணயிப்பது அவர்களின் நேர்மையும் அவர்கள் செய்யும் தர்மங்களே ஆகும். இப்படிப்பட்ட பண்பாட்டு கல்வி பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகளால் வேத பாரம்பரிய கல்வி திட்டம் என்ற தலைப்பில் துவங்கப்பட்டு இன்று நாடு முழுவதும் பல்வேறு பள்ளிகளிலே நடத்தப்பட்டு வருகிறது. 23 ஆண்டுகளுக்கு முன் ஒரு விஜயதசமி நன்னாளில் எம் பள்ளியில் பாலவாணி வகுப்புகள் தொடங்கப்பட்டது. எம் பள்ளியிலே 40 மாணவிகள் 2 ஆசிரியர்களுடன் தொடங்கப்பட்ட இவ்வகுப்பு இன்று 5 பள்ளிகளிலும் மிகச் சிறப்பாக எம் பள்ளி தாளாளர் அம்மா அவர்களின் ஆசியுடனும் வழிகாட்டுதலுடனும் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பு எம் பள்ளி தாளாளர் அம்மா அவர்களால் தேர்வு செய்யப்பட்டு அத்தலைப்பின் அடிப்படையிலேயே கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. உதாரணமாக ஸ்ரீ கிருஷ்ணலீலா, கோதா மகிமா, அன்னபூரணியின் மகிமைகள் போன்ற தலைப்புகளிலும் சென்ற ஆண்டு மீனாட்சி திருக்கல்யாணம் என்ற தலைப்பில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இந்த ஆண்டு நல்வரம் அருளும் ஸ்ரீ கோமதி அம்பாள் என்ற தலைப்பில் நடைபெற உள்ளது. ஆதிசக்தியின் அம்சமான கோமதியம்மன் ஊசி முனையில் நின்று கடும் தவம் புரிந்தாள். அந்த கடும் தவத்திற்கு காரணம் பேதங்கள். அந்த பேதங்கள் நீங்குவதற்கு இறைவன் ஈசனை நினைத்து பல ஆண்டுகள் கடும் தவம் புரிந்தாள் அம்பாள். இறைவனிடம் தான் வைத்த கோரிக்கையை கடும் தவத்தின் பயனால் நிறைவேற்றி கொண்டாள். அந்த கடும் தவம் மேற்கொண்ட ஸ்தலம் சங்கரன் கோவில். இத்தலம் பற்றிய பல நிகழ்வுகளை கலை நிகழ்ச்சிகளாக எம் பள்ளி மாணவ மாணவிகள் நடத்த இருக்கிறார்கள். அது சமயம் மெய்யன்பர்கள் அமைதி காத்து கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து எம் மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு வேண்டுகிறேன். விழாவின் தொடக்கமாகவும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாகவும் ஒரு சமஸ்கிருத பாடலோடு கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. பிரதிக்ஷணம் என்னவம் நவம் க்ஷணம் பிரதிக்ஷணம் என்னவம் நவம் தட்ச சுந்தரம் சச்சதத் சிவம் தட்ச சுந்தரம் சச்சதத் சிவம் வர்ஷநூதனம் தேசுபம் முதம் வர்ஷநூதனம் தேசுபம் முதம் உத்தரோதரம் பவது சித்திதம் உத்தரோதரம் பவது
तु सिद्धितं नित्यनूतनं रूपमोहनं नित्यनूतनं रूपमोहनं मधुरकृष्णना पावनं परं मधुरकृष्णना पावनं परं स्मरणमङ्गलं ध्यानमङ्गलं स्मरणमङ्गलं ध्यानमङ्गलम् अभिनन्दनं वर्षनूतनम् अभिनन्दनं वर्षनूतनं वर्षनूतनं वर्षनूतनम् வணங்குகிறோம் குருவே. ஆயுஷ்மான் பவ, ஆயுஷ்மான் பவ. குருவே, ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு எங்களை நேர்ல கூட்டிட்டு போய் காமிப்பேளே. இன்னைக்கு நாம எந்த ஸ்தலத்துக்கு போக போறோம்? சொல்றேன். பக்கத்து ஊர்ல கும்பாபிஷேகம் நடந்தது, அந்த கோவிலுக்கு தான் போக போறோம். குருவே, நான் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லு பார்க்கலாம். வருஷம் வருஷம் ஆடித்தவஸ் நடைபெறும் சங்கரன் கோவில் தானே நீங்க சொன்னது? பாஷ், அங்கதான் போறோம். இதோடு இன்னொரு செய்தியும் சொல்றேன். சொல்லுங்க குருவே. நமது முன்னாள் சேர்மனும் குரு பக்தமணியுமான PR ராமசுப்பிரமணிய ராஜா அவர்களின் தலைமையில் கும்பாபிஷேகத்திற்கான முக்கிய திருப்பணிகளை 3 முறை இக்கோவிலுக்கு செய்துள்ளார் என்பதை இத்தருணத்தில் மிகவும் பெருமையோடு சொல்றேன். ஓ, அப்படியா குருவே? ஆமாம் குருவே, இந்த கோவிலின் வரலாற்றை தெரிஞ்சுக்க நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். சொல்றேன். இப்ப வாங்கோ, கோவிலுக்குள்ள போவோம். முதல்ல இந்த கணபதியை சேவிச்சுட்டு ஒவ்வொரு சன்னதியா பார்ப்போமா? பார்ப்போம் குருவே. அங்க பாருங்கோ, குழந்தைகள் எல்லோரும் பிள்ளையார சேவிக்க வந்திருக்கா. ஆமாம் குருவே. குழந்தைகள் பாடினதை கேட்டேலா? ரொம்ப அருமையா சொன்னா. ஆமாம் குருவே. வாங்கோ, முதல்ல சிவன் சன்னதிக்கு போவோம். குருவே, சிவன் ஒரு நடன பிரியரா குருவே? ஆமாம் ஆமாம், சிவன் மட்டுமல்ல, அம்பாளும் ஒரு நடன பிரியை தான். இந்த 2 நடன பிரியர்களுக்கும் ஒரு நடனத்தை குழந்தைகள் சமர்ப்பணம் பண்ண போறா. பார்ப்போமா? பார்ப்போம் குருவே. त्रिचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिता
ஸ்தலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே. பாட்டும் நடனமும் ரொம்ப நன்னா இருந்தது குருவே. ஆமாமா, இந்த ஸ்தலம் ஐம்பூத ஸ்தலத்தில் ஒன்று. அப்படியா குருவே? ஆம், பஞ்சபூத ஸ்தலத்துல இது மண் ஸ்தலம். இந்த சிவன் எப்படி வந்தார், இந்த கோவில் எப்படி உருவானது என்பதை இதோ இந்த குழந்தை நடிக்க போறா. பார்ப்போமா? பார்ப்போம் குருவே. ஓம் நமச்சிவாய. இந்த புன்னைவனத்தினுள் நிறைய புல்லும் புதருமாக இருக்கிறது. இதனை எல்லாம் வெட்டி ஒதுக்கி திருத்த வேண்டும். அப்பனே சிவசிவா. அடடே, புற்றிருக்கிறது. இதனை முதலில் அப்புறப்படுத்துவோம். என்ன இது? பாம்பின் வாலினை போல் உள்ளதே. வெட்டப்பட்ட பாம்பு எங்கே போயிருக்கும்? என்ன ஆச்சரியம், ஒரு சிவலிங்கமும் உள்ளதே. சிவசிவா, இதை மன்னரிடம் உடனே தெரியப்படுத்த வேண்டும். மன்னர் எங்கே இருப்பார்? அருகிலுள்ள ஊருக்கு வந்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். வாருங்கள், அங்கு செல்வோம். கடவுளே, இன்று இந்த யானைக்கு என்னவாயிற்று? நிலத்தை தந்தத்தால் குத்தி கீழே விழுந்து சிறு பிள்ளை போல் உருளுகிறதே. மகாதேவா, நான் என்ன செய்வேன்? வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன விஷயம் மணிக்கிரீவா? தங்கள் ஆணைப்படி புன்னைவனத்தை காத்து வந்தேன். இன்று அதனை சீர்திருத்தம் செய்யும் போது காட்சி ஒன்று கண்டு அதனை கூறவே இங்கு வந்தேன். என்ன கண்டாய்? எதை கூற வந்தாய்? புன்னைவனத்தினுள் பாம்பு புற்று ஒன்று இருந்தது. அதனை வெட்டி தள்ளும் போது பாம்பின் வால் வெட்டப்பட்டதை எறிந்தேன். பாம்பினை தேடும் போது சிவலிங்கம் ஒன்று அருகில் இருந்தது. அப்படியா? வாருங்கள், அங்கு செல்வோம். யானை பாகனே, யானையை அழைத்துச் செல். சிவபெருமானின் லிங்கம் எங்கே? பாம்பு புற்று எங்கே? அண்ணா, இதோ இங்குள்ளது. சிவசிவா, சிவபெருமானின் லிங்கமும் கூளைவாள் பாம்பினையும் காணும் பொழுது இந்த இடம் ஒரு புனித தலமாக இருந்திருக்க வேண்டும். யாருக்கெனும் இந்த இடம் பற்றி தெரியுமா? மன்னா, இந்த இடத்தில் எமக்கு ஆலயம் அமைத்து சிவத்தொண்டு புரிவாயாக. அப்படியே ஆகட்டும் இறைவா. ஆஹா, அந்த சிவபெருமானே அசரீரியாக சொல்லிவிட்டார். அது அப்படியே நடக்கட்டும். அமைச்சர் பெருமக்களே, மன்னா, இந்த இடத்தினை திருத்தம் செய்து சிவாலயம் அமைக்க அனைத்து நடவடிக்கைகளையும் உடனே செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் அண்ணா. எழுப்புங்கள். கோவில் கோபுரம் மிக அழகாக அமைந்துள்ளது. கோவிலின் தெப்பமும் மிக அற்புதமாக அமைந்துள்ளது. செல்லுங்கள் செல்லுங்கள், மன்னர் வருகிறார். அருமை அருமை. மன்னா, வணக்கம் அண்ணா. வணக்கம். மன்னா, தங்கள் ஆணைப்படி சிவ ஆலயம் மிக அழகாக அமைந்துள்ளது. இறைவா, உன் அருள்படி சிவ ஆலயம் மிக அழகாக அமைந்துள்ளது. ஓம் நம சிவாய. அமைச்சரே, இந்த ஆலயத்திற்கு என்ன பெயர் சூட்டலாம்? தனது அடியார்கள் நிறைந்துள்ள இடங்களை நாடி சென்று பக்தர்களுக்கு அருள் செய்பவரே சங்கரன். அத்தகைய சங்கரன் குடிகொண்டுள்ள இடம் சங்கரன் கோயில் என அழைக்கப்படட்டும். அருமை அருமை. அப்படியே ஆகட்டும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நம பார்வதி பதையே ஹர 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 மகா
இந்த லிங்க ஸ்வரூபத்தை நன்னா சேவிச்சேனா? சேவிச்சோம் குருவே. சரி, இந்த சிவன் மேல ஒரு தேவார பாடல் பாட போற, அதை கேட்போமா? கேட்போம் குருவே. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் ஆண்டவர்க்கும் இறைவா போற்றி. இடறினும் தளரினும் எனதொரு நோய், இடறினும் தளரினும் எனதொரு நோய், தொடரினும் ஊனகழல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதோடு, கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை, கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை, மிடரினில் அடக்கிய வேதியனே, மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல், அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையரணே, அலைபுனல் ஆவடு துறையமர்ந்த, அலைபுனல் ஆவடு துறையமர்ந்த, இலை நுனை வேற்படை எம்மிரையை, நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன, நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன, விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார், விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார், வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம், நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலரே, நிலையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம், நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம எந்த சன்னதிக்கு போக போறோம் குருவே? சங்கர நாராயண சன்னதி. இந்த சன்னதி தான் சிறப்பு வாய்ந்த சன்னதி. ஏன் தெரியுமா? சிவனும் பெருமாளும் ஒரு சேர காட்சி கொடுக்கும் சன்னதி. சிவனும் பெருமாளுமா குருவே? ஆம், இதோடு இன்னொரு செய்தியும் சொல்றேன், நன்னா கேளுங்கோ. சொல்லுங்கோ குருவே. சிங்கேரி பீடத்தின் 32வது பீடாதிபதியான ஸ்ரீ நரசிம்ம பாரதி சுவாமிகள் அவர்கள் திருக்கரத்தால் ஒரு ஸ்படிகலிங்கத்தை இக்கோவிலுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? தெரியாது குருவே, இப்ப தெரிஞ்சுட்டோம். இந்த ஸ்படிகலிங்கம் இந்த சன்னதியில தான் இருக்கு. இந்த ஸ்படிகலிங்கத்துக்கு தான் தினமும் அபிஷேகம் மிகச் சிறப்பாக நடைபெறும். அப்படியா குருவே? ஆம், இப்போ சங்கர நாராயணர் எப்படி அவதரித்தார் என்பதை இந்த குழந்தை நாடகமா நடிக்க போறா. பார்ப்போமா? பார்ப்போம் குருவே. பதுமா, என் நண்பனே, சொல்லு நண்பனே. நமச்சிவாயமென சொல்வோமே, நன்மைகளாயிரம் கொள்வோமே. ஓஹோ, அப்படியா? நாராயணாயன சொல்வோமே, நால்வகை துன்பத்தை வெல்வோமே. நான் வழிபடும் சிவபெருமானே உயர்ந்தவர். அவர் மலைமகள் மகிழ்ந்திட மனம் கொண்டார். மேலும் தன் உடம்பில் சரிபாதியை உமையாளுக்கு கொடுத்தவர். அலைமகள் அன்பில் திளைத்தவர். செல்வ திருமகளை மார்பில் சூடியவர் நாராயணர். அவரே உயர்ந்தவர். ஓம் நம சிவாய. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. சங்கா, அதோ பார், முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆம் பதுமா, நம் சந்தேகத்தை அவர்களிடமே கேட்போம். விடையை அவர்கள் கூறட்டும். சரி, வா செல்லலாம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
நமஸ்காரம் தவசீலர்களே. யார் நீங்கள்? முனிவர்களே, என் பெயர் சங்கன். என் பெயர் பதுமன். என்ன விஷயம் கூற வந்துள்ளீர்கள்? எங்களுக்கு ஒரு சந்தேகம். அதை தாங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும். என்னது சந்தேகம்? பரமன் உயர்ந்தவரா இல்லை, பரந்தாமன் உயர்ந்தவரா? பல சாஸ்திர ஆதாரங்கள் சிவனே பெரியவர், அவரே எங்கும் நிறைந்த பரம்பொருள் என்று கூறுகின்றனர். முனிவர் பெருமக்களே, மன்னிக்கவும், இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி என்றால் நீங்கள் தேவகுருவான பிரகஸ்பதியிடம் சென்று உங்கள் சந்தேகத்தை தீர்த்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி முனிவர் பெருமக்களே, நாங்கள் சென்று வருகிறோம். ஆயுஷ்மான் பவ. வணக்கம் தேவகுருவே. மங்களம் உண்டாகட்டும். தாங்கள் என்னை காண வந்த நோக்கம்? குருவே, அரண் உயர்ந்தவரா? இல்லை, ஹரி உயர்ந்தவரா? ஒரு முறை மகாவிஷ்ணு சிவபெருமானை வேண்டி கடுந்தவம் புரிந்தார். அவர் தவத்தில் மகிழ்ந்த சிவன் பள்ளி கொண்ட பெருமாளுக்கு காட்சி தந்து எவரையும் மயக்கும் சக்தியை அருளினார். அதனால் மகாவிஷ்ணு மாயன் என அழைக்கப்பட்டார். மேலும் சிவபெருமான் தன்னுடைய திருமேனியில் இடப்பாகத்தை அளித்து ஹரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உணர்த்த சங்கர நாராயணராக காட்சியளிக்க உள்ளார். குருவே, அந்த அற்புத வடிவத்தை நாங்களும் தரிசிக்க வேண்டுமே. அப்படி என்றால் பார்வதி தேவி தவம் செய்யும் புன்னைவனத்திற்கு செல்லுங்கள், இறை அருளை பெறுங்கள். அழகிய திருக்கோலத்தை காண நாங்கள் அங்கு செல்கிறோம். விடைபெறுகிறோம். சென்று வாருங்கள். ஓம் நம சிவாய. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. குருவே, நாக அரசர்கள் சொன்னது போல சிவன் பெரியவரா இல்ல விஷ்ணு பெரியவரா? சொல்றேன், நன்னா கேளுங்கோ. சங்கனும் பதுமனும் குரு பகவான் சொல்லியே அவளோட சந்தேகம் தீராமல் புன்னைவனம் நோக்கி வரா. அங்கே என்ன நடக்க போறதுன்னு நாடகமாவே தேவ பாஷையில் நடிக்க போறா. அத தமிழ்லையும் சொல்றா, நன்னா கேளுங்கோ. சரி குருவே. நாக அரசர்களான சங்கனும் பதுமனும் தேவகுருவான பிரகஸ்பதி சொல்லியே சந்தேகம் தீராமல் புன்னைவனம் நோக்கி அம்பாளிடம் முறையிட வந்தனர். புன்னைவனத்தை பார்த்து அவர்கள் இருவரும் அதிசயத்து அம்பாள் தவம் செய்யும் இடத்திலேயே தவமிருந்தார்கள். ஆண்டுகள் பல கழிந்தன. அம்பிகையின் தவம் கனியும் காலமும் வந்தது. சுவாமி தோன்றி அம்பாளிடம், தேவி, உன் தவத்தை கண்டு யாம் மெச்சினோம். உன் விருப்பம்படியே சங்கர நாராயணராக திருக்காட்சி கொண்டுள்ளேன் என்றார் ஐயன். உடனே அம்பாள், சங்கா, பதுமா, உங்கள் ஐயம் தீர்ந்ததா என வினவினாள். ஆம் தேவி என்றனர் ஆனந்த கண்ணீருடன். சங்கா, பதுமா, உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேளுங்கள் என்றார் சுவாமி. அப்போது சங்கனும் பதுமனும் சிவனும் விஷ்ணுவும் வேறு வேறல்ல, காரண காரியத்திற்காக தனித்தனி மூர்த்தியாக அவதரித்தீர்கள் என்ற பேருண்மையை புரிந்து கொண்டோம். எங்கள் மேல் இரக்கம் கொண்டு இங்கேயே எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். சங்கன் பதுமனுக்காக சங்கர நாராயணராகவும் தேவியின் வேண்டுகோளுக்கிணங்க சங்கரலிங்க ரூபமாகவும் காட்சி கொடுத்தார். இத்தலத்தில் இந்த வைபவத்தை தான் ஆடி தபசு விழாவாக இன்றும் மிக பிரசித்தியாக கொண்டாடி மகிழ்கிறோம். இக்கதையை தேவ பாஷையில் எம் குழந்தைகள் நடிக்க வருகிறார்கள். பார்ப்போமா? ஓம் நம சிவாய. 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 அதிசுந்தரம் இதம் வனம் ಅಂಬಿಕಯಾ ಅವತರಿತಃ ದೇಶಕ ಖಲು ಮನೋಹರಂ ರಮ್ಯಂ ಶಾಸ್ತಿ ಅಸ್ಮನ್ ದೇಶೇ ಏವ ಅಗಸ್ತ್ಯ ಮುನೀನಾ ತಮಿಳ್ ಭಾಷಾ ಸುವರ್ಧಿತಾ. ಆಂ ಪುನ್ನಾಗ ವಿರುಚೇನ ಪರಿಪೂರಿತಂ ಸುರಮ್ಯಂ ಖಲು ಇದಂ ವನಂ ಅಸ್ಮಾತ್ ಪವಿತ್ರ ಪರ್ವತಾತ್ ಖಲು ತಾಮ್ರಪರ್ಣಿ ನದಿ ಪ್ರವಹಂತಿ ಭೂಮಿಂ ಭಕ್ಷ್ಯತಿ. ಪವತು ಪಶ್ಯ ಅಂಬಿಕಾ ಅತ್ರೈವ ಖಲು ದಬಃ ಕರೋತಿ ಆವಾಂ ಅಸ್ಮಿನ್ ವನೆ ದಬಃ ಕುರ್ವಃ. ತದಾಸ್ತು. ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ. ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ. ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ.
வந்தக. தேவி तव तपसा संप्रीतका अहं लोकस्य कल्याणाय तव इच्छानुसारेण शङ्करनारायणस्वरूपम् आश्रित्य अवतरितः अहम्. स्वामी शङ्करनारायणाय नमः. शङ्करनारायणाय नमः. पदुमा पश्य पश्य अर्बुदं रूपं शङ्करनारायणस्य दक्षिणभागं पश्य. केशे गङ्गा अर्धचन्द्रः च कर्णे नाककुण्डलं ललाटे भस्मालेपः हस्ते परशुः स्कन्धे अरक्वदपुष्पं वक्षस्थले किरण्मय यज्ञोपवीतं कडिभागे व्याघ्रशर्म. अहो अनिर्वचनीयं दृश्यं. तस्य वामपागं पश्य. शिरसि नवरत्नग्रीडं कर्णे महरकुण्डलं ललाटे नीलमणिकस्तूरितिलकं हस्ते शङ्खः स्कन्धे तुलसीमाला कडिभागे पीताम्बरम् एवं शङ्करनारायणस्य रूपदृश्यम्. आर्य इदं च अर्बुदं वपुः. दृष्ट्वा वयम् आचार्यसहिताः स्मः. संग पद्म युवयोगो कठिन तपसा अहं संप्रीतका अभीष्टं वरं पृच्छ. देव शिवः विष्णुः इति पृथक् पृथक् नास्ति. कार्यकारणभेदेन पृथक् मूर्तिरूपेण भासते. इदं च परमार्थं वयम् अवगतवन्तः. देव करुणामूर्तिः भवान् सर्वदा अत्र स्थित्वा आगमिष्यतः भक्तान् अनुगृह्णन्तु इति प्रार्थये. इयं विचित्रां लीलां दृष्ट्वा देवाः पुष्पवृष्टिं वृष्टवन्तः. ऋषयः मुनयः च विविधैः स्तोत्रैः शङ्करनारायणं. देवी तव कठिन तपसा अहं सन्तुष्टः अस्मि. अभीष्टं वरं वृणुष्व. स्वामिन् शङ्करनारायणरूपेण अवतरितः भवान् शङ्करलिङ्गरूपेण अपि अवतरतु. तदास्तु देवी. लोककल्याणाय अहम् अस्मिन् दिव्यक्षेत्रे शङ्करलिङ्गरूपेण अवतरामि. पदुमा ईश्वरः देव्यै शङ्करलिङ्गरूपेण अवतरितः. शङ्करलिङ्गाय नमः. குருவே, தேவ பாஷை ரொம்ப நன்னா புரிஞ்சது. அதை கேட்டு நாங்க ஆனந்தம் அடைந்தோம். சங்கர நாராயணனின் ஒரு சேர தோற்றத்தை பார்த்து மெய் மறந்து நின்னுட்டோம். அப்படித்தானே? ஆமா ஆமா. அடுத்த சன்னதி என்னதுன்னு தெரியுமோ? சிவனை பார்த்தாச்சு. சிவனுக்கு பக்கத்துல யாரு இருப்பா? சரியா சொன்ன. இந்த அம்பாள் யாரு தெரியுமா? இந்த அம்பாள் பெயர் தான் கோமதி அம்பாள். இந்த அம்பாள் கேட்ட வரத்தை தரக்கூடிய சக்தி வாய்ந்த அம்பாள். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கேட்டு வேண்டிக்கோங்க. சரி குருவே. இந்த புன்னைவனத்துல தவம் இருந்த அம்பாளுக்கு புன்னாக வராளி ராகத்துல ஒரு பாடலுக்கு நடனமாட போறா. பார்ப்போமா? பார்ப்போம். சங்கரன் கோவில் உரைகின்ற கோமதி சங்கடம் தீர்த்து யமையென்று மாதரி. சங்கரன் கோவில் உரைகின்ற கோமதி சங்கடம் தீர்த்து யமையென்று மாதரி. முற்பிறவியில் செய்த புண்ணியத்தின் பலனே இப்ப
இந்த அம்பாள் மேல ஆடிய நடனம் கண்குள்ளா காட்சியா இருந்தது. இந்த அம்பாளோட கருணைக்கு ஈடு இணையே கிடையாது. குருவே, இந்த அம்பாளோட சிறப்புகள் என்னன்னு சொல்றீங்களா குருவே? சிறப்புன்னு பார்த்தா 1 2 சொல்லு கலங்காதது. இந்த அம்பாளின் அனுகிரகத்தை சான்றாக ஒரு செய்தியை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சொல்லுங்க குருவே. நம் ராம்கோ நிறுவன ஸ்தாபகரை அவர் அன்னை கருவில் சுமந்த சமயத்தில் கனவு ஒன்று கண்டார். அக்கனவில் சங்கரன் கோவிலுக்கு தம்பதியாக செல்கிறார்கள். அங்கு பகவான் சங்கர நாராயணர் காட்சி கொடுத்தார். சிறிது நேரத்தில் அம்பாளும் காட்சி கொடுக்க அதை கண்டு மெய் சிலிர்த்து போனார்கள் தம்பதியினர். அப்போது பகவான் சங்கர நாராயணர் அம்பாளிடம் கண் அசைவு காட்ட அம்பாளும் புரிந்து கொண்டு ஒரு ஆண் குழந்தையை தம்பதியினம் கொடுக்க இக்கனவு காட்சியை கண்டு மெய் சிலிர்த்து வணங்கி நின்றனர். அக்கனவின் பயனாலும் கோமதி அம்பாளின் அருளாலும் நம் ராஜை நகரின் அவதரித்த அவதார புருஷர்தான் நம் பெருந்தகையாம் தொழில் தந்தை PAC ராமசாமி ராஜா அவர்கள். அவர்கள் காட்டிய ஆன்மீக வழியில்தான் நாமும் இன்று வரை சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை இத்தருணத்தில் நினைவு கூர்வதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஓ, அப்படியா குருவே? ஆமாம், இந்த அம்பாளின் மகிமைகளை குழந்தையிலும் சொல்ல போறா. நன்னா கேளுங்க. சரி குருவே. அம்புஜோ, வா வா. எப்ப வந்த? நேத்துக்கே வந்துட்டேன் மாமி. ஆத்துல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் நன்னா இருக்கா. மாமி, அங்க பாருங்க, அம்பாள் எவ்வளோ அழகா இருக்கா. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆமா ஆமா, அம்பாள் திங்கக்கிழமைன்னா மலர் பாவாடையிலும், செவ்வாய்க்கிழமைன்னா வெள்ளி பாவாடையிலும், வெள்ளிக்கிழமைனா தங்க பாவாடையிலும் ஜொலிப்பா. ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பன்றும் தங்க ரதத்துல வருவா. மாமி, அவ ஏன் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா? அதுவா, அவ உட்கார்ந்திருக்கிற இடத்துல தான் ஸ்ரீ சக்கரம் பதிச்சிருக்கா. நினைத்த காரியம் நிறைவேற பக்தர்கள் ஸ்ரீ சக்கரத்து மேல உட்கார்ந்து வேண்டிப்பா. மாமி, அங்க பாருங்க, மாவிளக்கு தீபம். ஆமா ஆமா, நோயால் பீடிக்கப்பட்டவாளா நோய் குணமடைந்த பிறகு அம்மனுக்கு மாவிளக்கு வழிபாடு செய்வது இங்குள்ள வழக்கு. இங்கு புற்று வழிபாடும் சிறப்பு தானே மாமி? நன்னா சொன்ன. குழந்தை பாக்கியத்துக்காகவும் திருமண தடை நீங்கவும் ராகு கேது தோஷ நிவர்த்திக்காகவும் இங்குள்ள புற்றை வழிபட்டு புற்று மண்ணை அணிந்தும் உண்டும் வர தோஷம் நிவர்த்தியாகும். இன்னொன்று தெரியுமா? இங்கு துளசி செடியும் பிரசித்தம் பெற்றது. சங்கரங்கோயில் என்றாலே ஆடி தபசு தானே மாமி? ஆமாம், ஆடி மாத பௌர்ணமியில் கொண்டாடப்படும் இந்த விழாவில் அன்னை கோமதிக்கு தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் செய்வா. 10 நாட்கள் அம்மை காலையிலும் மாலையிலும் இரவிலும் வீதி உலா வருவாள். இந்த நாட்களில் பக்தர்கள் 108 முறை கோயிலை சுத்தி வலம் வருவா. 11ஆம் நாள் தான் ஸ்ரீ சங்கர நாராயணராக அம்பாளுக்கு காட்சி தருவார் இறைவன். ஆடி தபசு முடிந்தவுடன் அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் சிறப்பா நடத்துவா. ரொம்ப நன்னா சொன்னேன் மாமி. உங்களால இந்த ஸ்தலத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுட்டோம் மாமி. அம்புஜோ, சிவனையும் பெருமாளையும் ஒரே உருவத்தில் தரிசிக்கும் பாக்கியம் இத்தலத்தில் தான் உள்ளது. காளஹஸ்திக்கு அடுத்தபடியாக கால சர்ப்பதோஷம் போக்கும் ஸ்தலமும் இதுதான். மாமி, ஏதோ புண்ணியம் செய்துள்ளேன். அதனால்தான் அன்னை கோமதி பற்றிய பல விஷயங்களை உங்கள் மூலமா தெரிஞ்சுட்டோம். ரொம்ப நன்றி மாமி. ரொம்ப நல்லது அம்புஜோ. ஆமாம் 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 ஆமாம், அம்பாளுக்கு கும்மி பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு கும்மி பாட்டுக்கு நடனத்தை பார்ப்போமா? பார்ப்போம் குருவே.
போது நம்மை காத்து இன்பமாய் வாழவே வைத்திடுவாள். ஈடில்லா கருணை நிறைந்தவளாம் அவள் ஈசன் மனம் கவர் நாயகியாம். இன்னல்கள் வந்திட்ட போது நம்மை காத்து இன்பமாய் வாழவே வைத்திடுவாள். ஈடில்லா கருணை நிறைந்தவளாம் அவள் ஈசன் மனம் கவர் நாயகியாம். கும்மியடி பெண்ணே கும்மியடி பெண்ணே கும்மியடி பெண்ணே கும்மியடி. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்திடும் கோமதி தாழ் பணிந்து கும்மியடி. கும்மி நடனம் கண்கொள்ளா காட்சியானது. பார்த்தேனா? பார்த்தோம் குருவே. குருவே, இந்த அம்பாளோட நடனத்தையும் மகிமைகளையும் பார்த்தாச்சு. இந்த அம்பாள் மேலே ஏதாவது ஸ்லோகம் இருக்கா குருவே? ஓ, இருக்கே. அதுதான் கோமதி அஷ்டகம். அத இப்ப குழந்தைகள் சொல்ல போறா. கேட்போமா? கேட்போம் குருவே. கோமதி அம்பாள் அஷ்டகம். லக்ஷ்மி வாணி நிஷேவிதாம் भुजपतां लावण्य शोभां शिवां लक्ष्मी वल्लभ पद्म संभवनुतां लंबोदर उल्लासिनीं नित्यं कौशिक वन्द्यमान शरणां ह्रीङ्गार मन्त्रोज्ज्वलां श्री पुण्णागणेश्वरस्य महिषीं ध्याये सदा गोमतीं देवीं दानवराजदर्पहरिणीं देवेन्द्र संपत्प्रदां गन्धर्वोरगयक्षसेवितपतां श्रीशैलमध्यस्थितां जाति सम्भगमल्लिकातिकुसुमै संशोभिताङ्घ्रिध्वजां श्रीपुण्णागणेश्वरस्य महिषीं ध्याये सदा गोमतीं उद्यत्कोटिविगतनत्युदिनिभां मौर्वीं भवां बोनिदे उद्यत्तारगणादितुल्यवदनां उद्योदयन्तीं जगत् हस्तन्यस्तसुखप्रणालसहितां हर्षप्रदाम् अम्बिकां श्रीपुण्णागणेश्वरस्य महिषीं ध्याये सदा गोमतीं कल्याणीं कमनीयमूर्तिसहितां कर्पूरदीपोज्ज्वलां कर्णादायतलोचनां कलरवां कामेश्वरीं शङ्करीं कस्तूरितिलकोज्ज्वलां सकरुणां कैवल्यसौख्यप्रदां श्रीपुण्णागणेश्वरस्य महिषीं ध्याये सदा गोमतीं वैडूर्यादिसमस्तरत्नखचिते कल्याणसिंहासने स्थित्वा शेषजनस्य बालनगरीं श्रीराजराजेश्वरीं भक्ताभीष्टफलप्रदां भयकरां बण्डस्य युद्धोत्सुकां श्रीपुण्णागणेश्वरस्य महिषीं ध्याये सदा गोमतीं शैलातीससुतां सरोजनयनां सर्वागविध्वंसिनीं सन्मार्गसितरोगरक्षजननीं सर्वेश्वरीं शाम्भवीं नित्यं नारद तुम्बुरभरक्रूदिभिः वीणा विनोदस्थितां श्रीपुण्णागणेश्वरस्य महिषीं ध्याये सदा गोमतीं पापारण्यदवानरां प्रभजतां वाक्यप्रदां भक्तिदां भक्तावत्कुलशैलभेदनभवीं प्रत्यक्षमूर्तिं वरां मार्कण्डेय पराशरादिमुनिभिः समस्तूयमानामुमां श्रीपुण्णागणेश्वरस्य महिषीं ध्याये सदा गोमतीं सोरारण्यनिवासिनां प्रतिदिनं स्तोत्रेण पूर्णाननां त्वत्पादाम्बुजसक्तपूर्णमनसां स्तोकेदरेष्टप्रदां नानावाक्यविभवैः शोभितपतां नारायणस्यानुजां श्रीपुण्णागणेश्वरस्य महिषीं ध्याये सदा गोमतीं ध्याये सदा गोमतीं. நம் ராம்கோ நிறுவனங்களின் சேர்மன் அவர்களையும் அவரது துணைவியார் அவர்களையும்
எம் சகோதர பள்ளி தாளாளர் அவர்களையும் பிஏசிஆர் கல்வி தர்ம ஸ்தாபனத்தின் முதன்மை நிர்வாக அதிகாரி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மாலை அணிவித்தல். நமது மதிப்பிற்குரிய சேர்மன் ஐயா அவர்களுக்கு நம் பிஏசிஆர் கல்வி தர்ம ஸ்தாபனத்தின் முதன்மை நிர்வாக அதிகாரி அவர்களை மாலை அணிவித்து கௌரவிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மரியாதைக்குரிய தாளாளர் அம்மா அவர்களுக்கு நமது சகோதர பள்ளியின் தலைமை ஆசிரியை அவர்களை மாலை அணிவித்து கௌரவிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சேர்மனின் துணைவியார் அவர்களுக்கு நமது சகோதர பள்ளியின் தலைமை ஆசிரியை அவர்களை மாலை அணிவித்து கௌரவிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் பள்ளி தாளாளர் ஐயா அவர்களுக்கு நமது பிஏசிஎம் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை மாலை அணிவித்து கௌரவிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. குட் ஈவினிங் டு ஆல். தலைவர் உரை நம் மேனேஜிங் ட்ரஸ்டி அவர்களை தலைவர் உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். Good evening, everybody. It was a wonderful exhibition of talent and a very high quality work today we saw from the children. I'm really happy that I was here today. So I think the singing, quality, dance, the dedication of all the teachers, I think it was heartwarming and excellent. So I must congratulate all the teachers and the students for the wonderful work they have done. Thank you very much. Today marks the celebration of the 24th Balavani Annual Day of our schools. On this wonderful occasion, I extend my warm greetings to all of you. Distinguished correspondent Srimati R. Sudarshanam, my mother, Sri N.K. Srikanta Raja, Srimati Nirmala Raju, my wife, respected members of our schools, managing committees, the COO of Ramco Community Services and Education Institutions, Mr. R. Giridharan, heads of our schools, teaching and non-teaching staff members, parents and students. I am very glad to welcome all of you to this on this Memorial Day. In a view to nurture the students with the value and morals of at this young age, students from the nursery to the 8th standard are being taught the Vedic heritage in our schools. This is the culmination of a theme of celebrations with color and dance and music. It's a Balavani Annual Day every year. It is the 24th year of celebration with the theme Nal Varam Arulum Sri Gomati Ambal. We recollect the history of Balavani and its very impressive progress just now. With the blessings and initiatives of Pujya Sri Swami Dayananda Saraswati on his request to impart moral education through shlokas, Puranas and stories to the young minds of our school, our former chairman, my father, Mr. Ramasubramanian Raja, started this program, and it is being successfully implemented in our schools under the guidance of my mother, Srimati R. Sudarshanam, for more than 2 decades. This program instills good qualities at a tender age to the students in every possible manner. As today's modern society is in dire need of upholding our traditional and spiritual and moral ethics, I think this is an important initiative which must be sustained. The events in which the Balavani programs, the events with which the Balavani programs are being done can help children realize their national and cultural heritage.
The active participations of the students in the cultural events reflects the hard work done by the teachers and students, and I thank them once again and congratulations to all of you. Thank you. பரிசு வழங்குதல். நம் பாரம்பரியமிக்க வேதம், பண்பாடு, கலாச்சாரத்தின் நெறிமுறைகளை மாணவர்கள் பின்பற்றும் விதமாக எங்கள் கல்வி தர்ம ஸ்தாபனத்தின் கீழ் இயங்கி வரும் அனைத்து பள்ளிகளிலும் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை வேத பாரம்பரிய கல்வி போதிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நம் பள்ளிகளில் பயிலும் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு அவர்களது திறனை சோதிக்க சமஸ்கிருத ஸ்லோகங்கள், புராண கதைகள் பற்றிய கேள்விகள் கேட்கப்பட்டு அவர்களில் சிறந்த மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக வகுப்பு வாரியாக 2 பரிசுகள் வழங்க வருகிறோம். தற்போது நேரமின்மை கருதி மேல்நிலை பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு மற்றும் துவக்க பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் முதல் பரிசு இந்த மேடையில் நமது மதிப்பிற்குரிய மேடம் சேர்மன் அவர்களின் திருக்கரங்களால் வழங்கப்படும். ஏனைய பரிசுகள் அந்தந்த பள்ளிகளில் பிரார்த்தனை கூட்டத்தில் தலைமை ஆசிரியர் அவர்களால் வழங்கப்படும் என தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது எம் மாணவ செல்வங்களுக்கு பரிசு வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்துமாறு மதிப்பிற்குரிய மேடம் சேர்மன் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு பள்ளி வாரியாக பரிசு வழங்கிய பிறகு மாணாக்கர்கள் தங்கள் கரவொலியை எழுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். PSCR சேதுராமம்மாள் துவக்கப்பள்ளி, B. நிதிக்ஷா பூரணி, 5th A. ஹரி ஓம். எல்லாம் அல்ல இறைவனது பேரருளால் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் நமது பாலவாணி 24வது ஆண்டு நிறைவு விழாவில் நல்வரம் அருளும் ஸ்ரீ கோமதி அம்பாள் என்ற தலைப்பில் பக்தியோடும் பரவசத்தோடும் கலைநயத்தோடும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பண்பாட்டு கலாச்சார விழாவிற்கு தலைமையேற்று நமக்கெல்லாம் வாழ்த்துக்கள் வழங்கி வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேனேஜிங் ட்ரஸ்டி அவர்களுக்கும், இவ்விழாவிற்கு வருகை புரிந்து பரிசுகள் வழங்கி சிறப்பித்து கொண்டிருக்கும் பெருமதிப்பிற்குரிய மேடம் சேர்மன் அவர்களுக்கும் எங்களது இதயம் கனிந்த நன்றியை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்பொழுதும் நம் இதயத்தில் போற்றி வணங்கும் நமது முன்னாள் மேனேஜிங் ட்ரஸ்டி குரு பக்தமணி அவர்களால் நமது பாரத நாட்டின் பண்பாட்டு பெருமைகளை பறைசாற்றும் வகையில் நமது பள்ளிகளின் பாலவாணி வகுப்புகள் 24 ஆண்டுகளுக்கு முன்னால் புனிதமான விஜயதசமி நாளில் துவக்கப்பட்டது என்பதை நினைவு கூர்ந்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். பாலவாணி துவக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை எல்லா வகையிலும் இருபால் ஆசிரிய பெருமக்களுக்கும் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கக்கூடிய PSCR அம்மணியம்மாள் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் TAKM ராமம்மாள் துவக்கப்பள்ளியின் தாளாளர் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லா வகையிலும் எங்களுக்கு வழிகாட்டி ஆலோசனைகள் வழங்கியதோடு மட்டுமல்லாமல் இவ்விழாவிற்கு வருகை புரிந்து பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் நமது PSCM மேல்நிலைப்பள்ளி மற்றும் PSCR சேதுராமம்மாள் துவக்கப்பள்ளிகளின் மதிப்பிற்குரிய தாளாளர் ஐயா அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்விழா சிறக்க எங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி வருகின்ற நமது கல்வி தர்மஸ்தாபன பள்ளிகளின் COO திரு R. கிரீதரன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இவ்விழா செம்மையாக நடைபெற உறுதுணையாக இருக்கும் ராம்கோ கல்வி நிறுவன பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் உடனிருந்து பணியாற்றும் அத்துணை இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்விழாவிற்காக அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்த PSCR கல்வி தர்மஸ்தாபனத்தின் மேலாளர் திரு குடலிங்கம் சார் அவர்களுக்கும் சாஸ்திர பிரதிஷ்டா மேலாளர் திரு ராஜ்குமார் சார் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்விழா அனைவரும் பாராட்டும்படியாக நடைபெறுவதற்கு பெருமுயற்சி எடுத்த விழா ஒருங்கிணைப்பாளரும் PSCR அம்மணியம்மாள் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியினுடைய ஆசிரியமான திருமதி S. கோமதி அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது பாலவாணி நிகழ்ச்சிகளுக்கு கலைநயத்தோடு பணிபுரிந்து உதவிய திரு ஜெயராஜ் ஆர்டிஸ்ட் மற்றும் அவருடன் பணியாற்றியவர்களுக்கும் தங்களது மேலான உழைப்பை நல்கிய ராம்கோ மில்ஸ் ஊழியர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்விழா நிகழ்ச்சிகளில் ஆர்வமுடன் பங்கெடுத்து தங்களின் கலைத்திறமைகளை வெளிப்படுத்தி நம்மையெல்லாம் மகிழ்வித்த மாணவ செல்வங்களுக்கும் இவ்விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த
ஏனைய மாணவ செல்வங்கள், பேரன்பு கொண்ட பெற்றோர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஒளி அமைப்பாளர் உள்ளிட்ட அத்தனை பேர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாலவாணி குழு சார்பாக நன்றி சொல்வதோடு மட்டுமல்லாமல் எல்லாவற்றிற்கும் மேலாக பாரம்பரியமிக்க பாலவாணி பண்பாட்டு திருவிழா மிகப்பெரிய வெற்றி பெற அருள்பாலித்த எல்லாம் அல்ல இறைவனையும் போற்றி வணங்கி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கலை நிகழ்ச்சிகள் தொடரும். அனைவரும் அமைதியாக பார்த்து ரசிக்கும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அஷ்டகம் சொன்னா கேட்டேலா? கேட்டோம் குருவே. குருவே, இந்த அம்பாலோட நடனத்தை பார்த்தாச்சு, மகிமைகளை கேட்டாச்சு, அஷ்டகம் சொல்லியாச்சு. அடுத்து என்னது குருவே? சொல்றேன். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடக்க போகும் திருக்கல்யாண வைபவத்தை நாட்டிய நாடகமாக நேரிலேயே பார்ப்போம். இந்த திருக்கல்யாண வைபவத்தை பார்த்து சுவாமி அம்பாளின் அனுகிரகத்தை அனைவரும் பெற்று வாழ்வில் மேலும் மேலும் உயர்வோமாக. சரி குருவே. பாணி பாணி பமமா பமா பமகா மகா மரி சனி சகா மப பாணி பசனி ரி சமாரி சனி பமா கம பசனி பபனி பமரி சரி கம விக்னேஸ்வரா உந்தன் பதமலர் பணிந்தோ அல்வா கருள்வாய் நீயே தூக்கிய துதிக்கையுடன் அடியனை காத்து தடைகளை களைவாயே வாழ்வில் என்னாலும் விக்னேஸ்வரா. நாகேந்திரஹாராய திரிலோச்சனாய பஸ்மாங்கராகாய மகேஸ்வராய நித்யாய சுத்தாய திகம்பராய தஸ்மை நகாராய நம சிவாய. நாயகனே என்னை கண் பாரையா, என் ஆசைதனை கேட்டு நிறைவேற்றிடுவீர். நாயகனே ஜெகநாயகனே
காற்றிடுவீர் உம் சுயமான உரு கொள்ள வேண்டி நின்றீர் சிவ வடிவாகி புன்னை வனம் தன்னில் எழுந்தருளி நின்று எல்லோரும் வணங்கிடவே அண்ட சராச்சரங்கள் கண்டு மகிழ்ந்திடவே ஐப்பசி நன்னாளில் அகம் மகிழ மனம் புரிவோம் கோமதி தாயே கண் பார்த்தருள்வாயே சங்கரன் கோவிலில் தங்கிடும் தெய்வமே சங்கரி கிருபாநிதி சங்கரன் துணைவியே ஒரு காலில் நின்று மாங்காட்டில் தவம் புரிந்தாய் பொய்யாரமாகவே குமரியில் தவம் கொண்டாயே மயிலாய் வடிவெடுத்து மயிலையில் தவம் புரிந்தாய் ஆடி தவசில் நின்று அழகாக காட்சி தந்தாய் ஆடி தவசில் நின்று அழகாக காட்சி தந்தாய் கல்யாணம் காணவே வாருங்கள் கோமதி அம்மனின் கல்யாணம் காணவே வாருங்கள் மலைமகள் உலகில் பெண்ணென பிறந்து சங்க பதுமரின் ஐயத்தை தீர்க்க உன்னை வனம் தனில் தவம் புரிந்தாயே உன்னை வனம் தனில் தவம் புரிந்தாயே சங்கரலிங்கரின் கரம் பிடித்தாயே கல்யாணம் காணவே வாருங்கள் சரணாரவிந்தம் தன்னை மனதார துதிக்கின்றேன் துணை நீயே கோமதி அம்மா பதமாக நினைந்திடும் பக்தரெல்லாம் நீதமாக அருள் செய்யும் ஈடில்லா செல்வமே உலகத்து நாயகியே உலகளந்தான் சோதரியே உண்மை நான் சொன்னது உன் மௌனந்தான் விடையோ விடையின் மேலேறி வரும் வேதவல்லி உன்னை ஒரு பாதி ஏற்றான் ஈசன் விண்ணில் ஒரு பாதி உடல் என்றாயும் மண்ணில் ஒரு பாதி உயிர் கன்றோம் கண்ணில் ஒளி வீசும் கற்பகமே என்னிடம் வந்திடும் என் பொற்பதமே சங்கரன் நாரணன் நான்முகன் தேவரெல்லாம் ஈஸ்வரனார் உருவில் அடங்கிடுமே பொங்கிடும் கீர்த்தியும் பூமியில் நல்வாழ்வும் எல்லா வடிவிலும் பொலிவுறுமே ஓரிரை ஓர் நாமம் என்பதை நெஞ்சில் வைத்து பாரினில் பகையின்றி வாழுங்களே நானாவாதிரவைச்ச சோபிதபதாம் நாராயணஸ்யானுஜாம் ஸ்ரீ புன்னாகவனேஸ்வரஸ்ய மகிஷீம் ध्याये सदा गोमतीं श्री पुन्नागवनेश्वरस्य महिषीं ध्याये सदा गोमतीं श्री पुन्नागवनेश्वरस्य महिषीं ध्याये सदा गोमतीं ஐக்கிய மந்திரம் அனைவரும் அசதோ மாம் சத்கமய தமசோ மாம் ஜோதிர்கமய மிருத்யோர்மாம் அமிர்தம் கமய ஓம் சாந்தி 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 ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः ஹரிஹி ஓம் சுபம்.